300 கோடி இருந்தா நானே பாகுபலி விட பயங்கரமான படம் எடுத்திருப்பேன். 2வது 31 நாளுக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிலிம் எடுக்கவே முடியாது. இவர் எடுத்திருக்கிறாரு. யாருக்கு அப்புறம்னா அவதார் எடுத்தாருல, அவர் எடுத்தது 31 நாளா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து 31 நாள்ல வந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. டேய் மனசாட்சியே வேணாம் போடா, ஜேம்ஸ் கேமரூன் நீயும் ஒன்னாடா. டே அஜித்துக்கு ஒரு கிரௌட் இருக்கிற மாதிரி, விஜய்க்கு ஒரு கிரௌட் இருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு கிரௌட் இருக்கு. டேய் மோகன் கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா. டேய் இவனுக்கு இருக்கிற கூட்டங்கிறது சாதி வெறி பிடித்த முட்டாள்களான கூட்டம். அது வந்து ஊருக்கு 4 பேர் இருப்பான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அந்த 4 பேரை வச்சு நீ ஒண்ணு வந்து நட்டு புடுங்க முடியாது. இவன் சினிமான்னு சொல்லிக்கிறான், சினிமாக்காரங்க யாருமே இவனை சினிமாக்காரனா ஏத்துக்கலங்க. அவரே வெளிப்படுத்துற என் படத்துக்கு யாரும் பேச மாட்டாங்க, எந்த ஆக்டரும் ட்வீட் பண்ண மாட்டாரு, யாரும் ஆதரவு தர மாட்டாங்க. பாரஞ்சித் எல்லாம் மதிக்கிறாங்க, மாரி செல்வராஜ் எல்லாம் மதிக்கிறாங்கன்னா, ஐயா பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தான் பட்ட வலி வேதனை, தன் மக்கள் பட்ட வலி வேதனைய அவங்க வந்து திரையில வந்து பிரதிபலிக்கிறாங்க. சாதி பெருமை பேசல, நல்லா தெரியும்ல பேசல. மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் பெரிய பெரிய ஹீரோக்களோட கால்ஷீட் கிடைக்கலாம், பெரிய பெரிய ப்ரொடியூசர் கிட்ட படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, பல கோயில்களுக்கு போனா எனக்கு வந்து சிறப்பு தரிசனம் கிடைக்கும். யாரா நீனு? ஏடா கோவில ஸ்பெஷல் தரிசனம் காசு இருந்தா யாரு வேணாலும் போய் பாக்கலாம்டா. பாரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, அவங்க கோவிலுக்கு தேடி போறாங்க. இந்த மோகனை நான் எப்படி பாக்குறேன்னா, ஆபாச அழுக்கு மூட்டை, அவதூறு அழுக்கு மூட்டை, பொய் மூட்டை, ஒட்டுமொத்த பொய்யும் ஆபாசமும் வன்மமும் அவதூறுகளும் நிரம்பிய ஒருவன் எப்படி இருப்பான்னா, ஒரு முட்டாள் எப்படி இருப்பான்னா, அப்படியாதான் நான் இந்த வந்து மோகனை பாக்குறேன். ஏன் இதை சொல்றேன்னா, கும்பகோணத்தில் ஜனவரி 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும். சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார். மஹல்லா ஜமாத்தின் மாண்பை காத்து உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணிதிரண்டு வாருங்கள். அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹைதீன். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச சமூக செயல்பாட்டாளர் தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். திரௌபதி 2 படம் வந்து திரையரங்குல வெளியாகி கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வெளியாயிடுச்சு. வெளியானதுல இருந்து 360 திரையரங்குல ஓடி இருக்கிறதா அந்த பலக்குழுவினால் சொல்லப்படுது. ஆனா அவ்வளவு திரையரங்குல ஓடியும் படம் வந்து பெருசா வசூலிக்கப்படல. பல மக்களுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது செய்தியே தெரியல. அப்படின்னால மனம் உருகி அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு காணொலியை வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதாவது மக்களுக்கு வந்து படம் பிடிச்சிருச்சு, ஆனா மக்களுக்கு படம் வந்ததே தெரியல, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். இது படம் வந்து தெரியாது, ஆனா மக்களுக்கு வந்து படம் முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தவங்க எல்லாரும் போய் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களாம். பார்த்தவங்க எல்லாரும் போய் பார்க்காதவங்க கிட்ட சொல்லி ஊக்குவிக்க சொல்லி அவர் வீடியோ போட்டுருக்கிறாரு. அவர் மட்டும் போடல, பாஜகவை சார்ந்து பல பேர் வந்து அந்த ஆதரவாளர்கள் பல பேர், இல்ல பாஜகவில இருக்கக்கூடிய பல பேர் வந்து அந்த படத்துக்கு ஆதரவா மக்களை போய் பார்க்க சொல்லி ப்ரொமோஷன் வீடியோக்கள் வந்து அவங்க எல்லாம் போட்டுருக்காங்க. ஏன் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை உகஞ்சிக்கு அப்படின்றத பத்தி நீங்க உங்க கருத்தை பதிவு தரலாம். படத்தை பார்த்தவங்களா பார்க்காதவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னா, எதை சொல்ல சொல்றான் பஃபூன் வந்து எதை சொல்ல சொல்றான்? யாரும் ஒத்துமையா இருக்காதீங்கடா, அடிச்சுக்கீங்கடா, வெட்டிக்கீங்கடா, குத்திக்கீங்கடா, சாதி ரீதியா அடிச்சுக்கீங்கடா, மத ரீதியா அடிச்சுக்கீங்கடா, எல்லாரும் சாதி மதமா பிரிஞ்சே இருக்குடா, இங்க ஒற்றுமையா இருக்கவே கூடாதுடா அப்படின்னா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். எங்களை மாதிரி வன்மவாதிகள், ஆபாசவாதிகள், முட்டாள்தனமானவர்கள் நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்கணும். அததான் அந்த வந்து டைரக்டர் சொல்றதா நான் பாக்குறேன். அவன் முதல்ல டைரக்டரானே எனக்கு தெரியல. இல்லைங்க, என்ன இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, அவரோட முதல் படம் திரௌபதி இருக்குல்ல, அது வந்து 17 கோடி வசூலாம். அப்புறம் ருத்ரதானம் வந்து 10 கோடியா. அப்புறம் பகாசுரன் வந்து 14 கோடியா. இந்த படங்கள்லாம் வந்து வசூல் கமர்ஷியலா வந்து இவ்வளவு பணம் வந்து சம்பாரிச்சு. இந்த பணம் மட்டும்தான் சரியா போலன்றதுதான் அவரோட டிஸ்பியூட். காரணம் வந்து மங்காத்தா படம் வந்து எங்க படத்தோட வந்து இப்படி காணாம போயிடுச்சு, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்க பின்னாடியே தள்ளான்னு வந்தோம், ஆனா நெருக்கடி காரணமா 23 வந்துட்டோம். மங்காத்தா படம் வந்ததுனால எங்க படம் தவிடுபடி ஆயிடுச்சு. அஜித் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை கொண்டாடினால எங்க படம் வந்து காணாம போயிடுச்சு, அதுதான் காரணம். மற்றபடி எங்க ப்ரீவியஸ் பிலிம்லாம் வந்து 17 கோடி 14 கோடி 10 கோடின்னு போயிருக்குது. இந்த படம் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு உண்மையா. அதாவதுங்க, மியா கலிஃபா நடிச்சா கூட தான் படம் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணும். பான் மூவிஸ் எல்லாமே பயங்கரமா வசூல் பண்ணுது. அதுக்காக நீங்க வந்து திரௌபதி 1ங்கிறது அது ஒரு கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட். இப்ப நம்ம அங்க இருந்தே வருவோமே, திரௌபதியில இருந்து வருவோம். இவன் முதல்ல யாருங்க? மோகன் முதல்ல யாரு?
தனக்கு திறமை இல்லாத, தனக்கு ஒழுங்கா படம் எடுக்க தெரியாத, தனக்கு பெருசா கண்டென்ட் யோசிக்க தெரியாத, சிந்திக்க தெரியாத ஒரு மத சாம்பிராணி தான் மோகன். ஏன் இதை சொல்றேன்னா, நீ தப்பான படத்தை, நீ தப்பான சித்தாந்தத்தை, நீ தப்பான கருத்தை கூட நீ படமா செஞ்சாலும் அதை கூட நீ மக்கள் ஏத்துக்கிற மாதிரி தான் செய்யணும். டெக்னிக்கலா அவுட்டு, டைரக்டரியில அவுட்டு, கண்டென்டா அவுட்டு. இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக் தகவல்களை வச்சுக்கிட்டு படங்கிற பேர்ல ஷார்ட் பிலிம் பண்றத கொஞ்சம் பெருசா பண்றான். ஷார்ட் பிலிம்ங்கிறது ஒரு அதிகபட்சம் 25 மினிட்ஸ்க்குள்ள முடியணும். நம்ம இவன் என்ன பண்றான், 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பண்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப திரௌபதி படத்துல வந்து அவன் என்ன சொல்ல வந்தான், இந்த மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அதாவது நான் இன்னும் வந்து ஓப்பனா சொல்றேன், தலித் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய விசிக கட்சிக்காரங்களோட பேச்சை கேட்டுட்டு, இன்னும் நம்ம வந்து குறிப்பா சொல்லணும்னா திருமாவளவன் அவர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தலித் அல்லாத பெண்களை வந்து காதலிக்கணும், கருவை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுத்துறாங்க, நாடக காதல் பண்றாங்கன்னு ஒரு இல்லாத வன்மத்தை கக்குறான். நான் கேக்குறேன், காதல்னா அது எல்லாமே சரியான காதல் தான். அந்த காதல்ல ஒருவேளை தப்பு இருக்குன்னா அது எல்லா சமுதாயத்திலையும் இருக்கிறவனும் தப்பு செய்யறான். எனக்கு தெரிஞ்சு வன்னியர் சமுதாயத்திலே தப்பு செஞ்சவன் இருக்கா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அடிச்சு துன்புறுத்தி ஏமாத்தினவன் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த தலித் அல்லாத இடைநிலை சாதிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவன் இன்னொரு இடைநிலை சாதியை சேர்ந்த பெண்ணை வந்து கல்யாணம் செஞ்சு ஏமாத்தினவன் இருக்கான், அடிச்சவன் இருக்கா. சொந்த அத்தை பையன், சொந்த மாமா பையன் கல்யாணம் பண்ணி இது அண்ணிய போட்டுட்டு சைக்கோத்தனமா அடிச்சவன் இன்னொரு பொண்ணு கூட வந்து அஃபேர் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து துன்புறுத்துறது, வீட்டுல போய் அவ்வளவு காசு வாங்கிட்டோம், நகை வாங்கிட்டோம்னு கேட்கறது, இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணா, இந்த குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் ஒரு வந்து குறிப்பிட்ட கட்சி மட்டும் இந்த வேலையை செய்யுதுன்னு அவன் சொன்னான். நான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஓபிசி ஆட்கள் மத்தியில நடந்த நாடக காதலை பத்தி சொல்றதுக்கான லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நேரடியா நான் பார்த்து பழகின ஆட்களே என்னால சொல்ல முடியும். அடுத்தது ருத்ர தாண்டவம், அந்த படம் வந்துச்சான்னு நமக்கு தெரியல. அடுத்தது இன்னொரு படம் ஒண்ணு வந்துச்சு, பகாசுரன் சொல்லிட்டு 14 கோடிங்க தெரியலன்றீங்க. வந்துச்சா ஐயா, வந்துச்சான்னு தெரியல. அடுத்தது பகாசுரன் ஒரு படம். பகாசுரன் படம் நான் பார்க்கல, ஆனா பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வழக்கம் போல பொண்ணுனா சாமி, பொண்ணுனா புனிதம், பொண்ணுனா இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு பண்ணதா கேள்விப்பட்டேன். அடுத்தது இப்ப நீங்க சொல்ற திரௌபதி 2. சரி, திரௌபதி 2கே வருவோம். இப்ப நம்ம திரௌபதி 2க்கு வருவோம். இந்த திரௌபதி 2 படத்துல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நான் வந்து படம் பார்க்கல, ஏன்னா அந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாது தியேட்டர்ல உட்காந்து. அதனால நம்ம படத்துக்குலாம் தியேட்டர் பக்கம் போறதா, எல்லா படமும் பார்த்துருவேன். ஆனா இவன மாதிரியான நாட்கள் எடுக்கிற படத்தெல்லாம் படமாவே என்னால ஏத்துக்க முடியல. ஆனா நாம வந்து ட்ரெய்லரை பார்த்தோம். அந்த வந்து படத்தை வந்து பார்த்தவங்க, அதாவது படத்தை பார்த்தவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்ட அடிப்படையில நான் பேசுறேன். என்னன்னா, நான் சொல்றேன், அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வீர வல்லால மகாராஜாவுடைய வீரத்தை நான் சொல்றேன், அவர் யாருன்னா வன்னியரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஸ்டார்ட் பண்றான். சரி, இவன் அதுல என்ன சொல்றான், அந்த வீரவல்லால மகாராஜாங்கிறவர் வந்து சவுதி அரேபியாவில இருந்து படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னர்களை அடிச்சு ஓட விட்டாருன்னு இவன் சொல்றான். சரி, இது உண்மையாலுமே இந்த ஆளு வந்து அப்படி வந்து படையெடுத்து வந்தவங்களை அடிச்சு ஓட விட்டு இருந்தா நீ தாராளமா காமிச்சிட்டு போ, தப்பு இல்ல. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இந்த வீரவல்லால மகாராஜாங்கிறவர் வந்து தன்கிட்ட உள்ள யானை படைகளை கொடுத்து, தன்கிட்ட உள்ள குதிரை படைகளை கொடுத்து, பொண்ணு, முத்து, ரத்தினம், மாணிக்கம், நவரத்தினங்கள் எல்லாம் கொடுத்து, எதோமா என்னை உங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்று முதல் நான் உங்களுக்கு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு 30 வருஷமா கப்பம் கட்டியிருக்கான் அந்த ஆளு. யாருக்கு? சவுதி அரேபிய மன்னனுக்கு கப்பம் கட்டியிருக்கான். இப்ப வந்து நான் சொல்றது வந்து உண்மையான ஹிஸ்டரி, வரலாறு. ஆனா இப்ப நான் இதை சொன்ன என்ன சொல்லுவான், இவன் பாரு சவுதிக்காரனுக்கு போய் சப்போர்ட் பண்றான், நம்ம மன்னரை விட்டு கொடுத்துட்டு அப்படிடா இந்து விரோதி, சாதி விரோதி. நான் வந்து எந்த கன்றாவி விரோதியா இருந்துட்டு போறேன், ஆனா நான் உண்மைக்கு விரோதமானவன் கிடையாது, மனிதனுக்கு விரோதமானவன் கிடையாது. நமக்கு என்னன்னா, என்ன ஹிஸ்டரியோ அதை சொல்லணும், என்ன உண்மை வரலாறோ அதை நம்ம சொல்லணும். இப்படி இருக்கு. இப்ப நீ என்ன பண்ற, ஆனா இந்த வந்து மகாராஜா வந்து சவுதி, அதாவது அங்க இருந்து வந்து படையெடுத்து வந்து இஸ்லாமிய மன்னனை ஓட விட்டேன்னு நீ சொல்ற. சரி, அடுத்தது இன்னொரு வந்து விஷமத்தனமான ஒரு பெரிய பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை என்னன்னா, இஸ்லாமிய மன்னர்கள் வந்து கத்தி முனையில வெட்டி மதமாற்றம் செஞ்சாங்க, அதாவது மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற. சரி, உண்மையாலுமே நான் கேட்கிறேன், உண்மையாலுமே அங்க இருந்து வந்திருந்த அத்துணை இஸ்லாமிய மன்னர்களும் மதமாற்றத்துல ஈடுபட்டு இருந்தா, கத்தி முனையில வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாமியர்களா மாத்திருந்தா, இன்னைக்கு சத்திய பிரபுவும் அரவிந்தும் எப்படி சத்திய பிரபுவாக அரவிந்தா இருக்க முடியும்? இல்ல நீ இந்த படம் எடுத்தானே மோகன், நீ எப்படா முதல்ல வந்து மோகனா இருக்க முடியும்? நாம எல்லாருமே வந்து இஸ்லாமியர்களா தானே இருக்கணும். அப்படி எல்லா மன்னனும் செஞ்சிருந்தா அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லையே.
அப்ப அந்த இஸ்லாமிய மன்னர்கள்ல அந்த இஸ்லாமிய மன்னர்கள்ல 100ல எவனாவது ஒருத்தர் செஞ்சிருக்கலாம், நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா மீதி 99 இஸ்லாமிய மன்னர்களும் இங்க இருக்கக்கூடிய கோவில்களை கட்டி கொடுத்தாங்க, இங்க இருக்கக்கூடிய கோவில்களை புனரமைச்சு கொடுத்தாங்க, இங்க இருக்கக்கூடிய கேஸ்ட் சிஸ்டத்துல கை வைக்கலங்க, இங்க இருக்கக்கூடிய சனாதன தர்மத்துல கை வைக்கல. அதனாலதான் இங்க இருக்கவங்க அதனாலதான் இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிரான சுதந்திர போர் வரல. ஏன் ஆங்கிலேய மன்னனுக்கு எதிரான சுதந்திர போர் வந்துச்சுன்னா அவன் இதுலதான் கை வச்சான், கோவில்ல கை வச்சான், கேஸ்ட் சிஸ்டத்துல கை வச்சான், வர்ணாசிரம கோட்பாடுல கை வச்சான், சனாதன தர்மத்துல கை வச்சான், பார்ப்பனியத்துல கை வச்சான். அதனாலதான் இன்னைக்கு அவனை எதிர்த்து இவ்வளவு பெரிய விடுதலை போர் வந்துச்சு. ஆனா இஸ்லாமிய மன்னனை எதிர்த்து இங்க உள்ள மக்கள் போர் செய்யல. ஏன்னா இந்த மக்களுக்கு அன்னைக்கு விடுதலை தேவைப்படுது. ஏன்னா இந்த மக்கள் அன்னைக்கு காண்ட இஸ்லாமிய மன்னன் இங்க உள்ள மக்களை இது சாதி ரீதியா மத ரீதியாக அடிமைப்படுத்தல, அவங்களுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண விட்டான். நான் ஏக இறைவனை வேண்டாலும் அந்த மக்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்குன்னு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வழிபாடு இருக்கு, அதை நான் மதிக்கணும்னு சொல்லி அந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாத்தான். இன்னொரு விஷயம் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப கோவில இஸ்லாமிய மன்னர்கள் மட்டும்தான் கொள்ளையடிச்சாங்களா? 100ல ஒருத்தர் செஞ்சிருக்கலாங்க. ஏன்னா மன்னனா அதுதான், ஒரு நாட்டை போய் பிடிக்கிறானா அந்த நாட்டுல உள்ள கோவில்களை செல்வங்களை கொள்ளையடிக்கிறது தான் வேலை. இத இஸ்லாமிய மன்னன் மட்டும்தான் செஞ்சானா? இல்ல. இன்னைக்கு இந்த இந்துத்துவ எங்களுடைய வீரர் தீரர் சூரர்னு குத்தகைக்கு எடுத்து பேசுற சத்ரபதி சிவாஜின்னு சொல்றாங்களே, அந்த சத்ரபதி சிவாஜியே கர்நாடகால இருக்கக்கூடிய கோவில்கள் கொள்ளையடிச்சான், கர்நாடகால இருக்கக்கூடிய சிருங்கேரி மருந்த கொள்ளையடிச்சான். அன்னைக்கு சத்ரபதி சிவாஜியால கொள்ளையடிக்கப்பட்ட இடிக்கப்பட்ட கோவில்களை யார் கட்டி கொடுத்தா, யார் புனரமைச்சு கொடுத்தான்னா இவன் சொல்ற அந்த இஸ்லாமிய மன்னனால திப்பு சுல்தான் தான் கட்டி கொடுத்தாரு. திப்பு சுல்தான் தான் சிருங்கேரி மரத்தை கட்டி கொடுத்தாரு, புனரமைச்சு கொடுத்தாரு, செல்வங்களை குமிச்சாரு. சாமிக்கு, கோயிலுக்கு, கடவுளுக்கு, சிருங்கேரி மரத்துக்கு திப்பு சுல்தான் தான் செல்வங்களை குமிச்சாரு. அப்ப இதுல இவன் வைக்கக்கூடிய வாதம் முற்றிலும் உடையுது. அப்ப ஒரு தப்பான விஷமத்தை தான் இவனுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிற வேலைய, ஒரு தப்பான விஷமமான பிரச்சாரத்தை, ஒரு பொய்ய கட்டுக்கதைகளை வரலாறுங்கிற பேர்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய வசத்தை பரப்புற வேலையே இருந்தால் செஞ்சிருக்கான். அதை வழக்கம் போல தமிழ்நாடும் தமிழ்நாட்டு பக்கம் மக்களும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நான் சொல்ல வரேன். அஜித்துக்கு ஒரு மாஸ் இருக்கிற மாரி, ஒரு கிரௌடு இருக்கிற மாரி, விஜய்க்கு ஒரு கிரௌடு இருக்கிற மாரி அவருக்கும் ஒரு கிரௌடு இருக்கு. அவர் துணிச்சலா தைரியமா பல உண்மைகளை பேசி படமா எடுக்கிறதுனால அவருக்கும் ஒரு கிரௌடு இருக்கு. அவங்க என் படத்தை வரவேற்றுட்டே இருப்பாங்க, அவங்களுக்காக நான் தொடர்ச்சியா படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த மாரியான உண்மை சம்பவங்கள் அவர் சொல்றாரு, இந்த மாரி உண்மையான துணிச்சலகரமான சம்பவங்கள் நான் படமா எடுக்கிறதுனால எல்லாரும் ப்ரொடியூசர் சில பேர் போயிடுவாங்க, ஆனா பல பேர் போயிடுவாங்க. சில பேர் அதுக்காக பணம் போட்டு எடுக்கிறதுக்கும் இருக்கிறாங்க. அவங்க பல லாபங்களை சம்பாதிச்சிருக்கதான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்ற தகவல் எல்லாம் உண்மை இல்லையா? அவர் விஜய்க்கு அஜித் இருக்கிற மாரி ஒரு ஃபேன் ஃபாலோவர் இருக்குதா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, திரௌபதி எடுத்தவர் ப்ரொடியூசர் சம்பாதிக்கலையா 17 கோடி? பராசுரன் எடுத்தவங்க 10 கோடி சம்பாதிக்கலையா? இதெல்லாம் உண்மையா இல்லையா? எடுத்துக்கு போகுது. டேய் மோகன் கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? உன்னை வச்சு முதல் படம் பண்ண பழைய வெண்ணாரப்பட்ட படம் பண்ண ப்ரொடியூசர் பேஸ்புக்ல ஒரு கமெண்ட்ல படிச்சு அதை நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன், படிச்சு பாருங்க. இவன் நம்ம சாதிக்காரன்ட்டு இவன் நம்ம ஆளுன்ட்டு இவனை நம்பி காசு போட்டங்க, அந்த படத்துல 1 ரூபா கூட எனக்கு கிடைக்கலங்க, இவன் அந்த படத்தை ஒழுங்காவே எடுக்கலங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதை நாம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் படம் இவனுடைய முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் எப்படி பேசியிருந்தாருங்கிறத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா அமைச்சிருக்கேன். இவனுக்கு இருக்கிற கூட்டங்கிறது சாதி வெறி பிடித்த முட்டாள்களான கூட்டம். அது ஊருக்கு 4 பேர் இருப்பான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அந்த 4 பேரை வச்சு நீ அந்த 4 பேரை வச்சு நீ நட்டு புடுங்க முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஒண்ணு. அடுத்தது, இந்த மோகன்ஜி சத்திரியன், இந்த மோகனை நான் எப்படி பாக்குறேன்னா, ஆபாச அழுக்கு மூட்டை, அவதூறு அழுக்கு மூட்டை, பொய் மூட்டை, ஒட்டுமொத்த பொய்யும் ஆபாசமும் வன்மமும் அவதூறுகளும் நிரம்பிய ஒருவன் எப்படி இருப்பான்னா, ஒரு முட்டாள் எப்படி இருப்பான்னா, அப்படியாதான் நான் இந்த மோகனை பாக்குறேன். ஏன் இதை சொல்றேன்னா, சரி நம்ம அப்படி வருவோமே. இப்ப இஸ்லாமிய மன்னர்களை பத்தி படம் எடுக்கிறேன்னு சொன்ன அதுல துளி அளவு கூட உண்மை இல்லைங்கிறத போட்டு உடைச்சிட்டோம். அடுத்தது நாடக காதல்னு ஒரு விஷயத்தை உருட்டுன்னு அதுலயும் துளி அளவு கூட உண்மை இல்லைங்கிறத போட்டு உடைச்சிட்டோம். அதாவது மங்காத்தா படமே வச்சுப்போமே, இல்ல அஜித் விஜய் யாரா இருந்தாலும். இப்ப சமீபத்துல சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். 5 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு 50 கோடி வசூல்.
அந்த படத்துல ஒண்ணு பெருசா வந்து நோன் ஃபேஸ் எல்லாம் யாரும் கிடையாது, விக்ரம் பிரபுவை தவிர பெருசா ஒண்ணும் கிடையாது. விக்ரம் பிரபு இருக்குமே இன்னைக்கு வந்து பெரிய அளவுல மார்க்கெட்டும் இல்ல. அப்படி இருந்தும் அதுல கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கலா நல்லா இருந்துச்சு படம். அதனால படம் நின்னுச்சு. அதுக்கு இல்ல இந்த படத்துக்கு திரௌபதி 2 கொடுத்த அளவு கூட அது ப்ரமோஷன் கிடையாது. 30 லட்ச ரூபாய்க்கு ப்ரமோஷன் தான் சொல்றாங்க. நான் வந்து லிஸ்ட் எடுத்தேன், எதுல எதெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தேன். யூடியூப்லயே வந்து 20-25 சேனல் கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. எல்லாம் பெரிய பெரிய சேனல், நியூஸ் இது அதுன்னு எல்லா சேனலும் ஒரு 25 சேனலுக்கு வந்து பேட்டியை கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அந்த சேனல்கள் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க, ஆடு போட்டு. இந்த ப்ரொமோஷன் எல்லாம் சிறைக்கு எதுவுமே கிடையாது. ஆனா சிறை வந்து நீங்க சொன்ன அளவுக்கு பிரமாதமா ஓடி இருக்கு அந்த படம். ஆமா, ஆனா வந்து இவனுக்கு ஏன் ஓடலன்னா கண்டென்ட் இல்ல, மேக்கிங் இல்ல, டெக்னிக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. வெறும் ஆபாசம், அவதூறு, வன்மம், பொய், வாட்ஸ்அப் தகவல்கள். இதை தாண்டி அந்த படத்துல ஒரு கன்றாவியும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி பொதுவாவே நீங்க வந்து சாதியை தூக்கி பிடிச்சி நிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நீங்க வந்து சினிமாவிலயோ இல்ல வந்து பொலிட்டிக்கலாவோ எதுலயோ சாதியை தூக்கி பிடிச்சி நிக்க முடியுமானா, இன்னைக்கு ராமதாஸ், அன்புமணி இன்னைக்கு வந்து அவங்க படுற பாட்டை நம்ம பாக்குறோம். கூட்டணியில கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை இவனுங்களை கூட்டணியில கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன் அப்படின்னா சாதியை தூக்கி பிடிச்சி தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒரு கேவலமான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து சாதி வெறியை ஊட்டி விட்டு அந்த மக்கள் மத்தியில ஒரு உணர்ச்சியை தூண்டுனீங்கல்ல, அந்த சாதி உணர்ச்சிக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடையாது. அந்த சாதி உணர்ச்சி ஒரு மாதிரி இருக்காது. அந்த சாதி உணர்ச்சி சிந்திக்க வைக்காது. அது அந்த நேரத்துக்கு வந்து போயிடும். ஒரு வந்து மக்களை ஒரு கூட்டத்தை சித்தாந்த ரீதியா நிக்க வைக்காது. இப்ப ராமதாஸ், அன்புமணிக்கு அரசியல்ல எப்படி அனாதையாக்கப்பட்டார்களோ இவன் சினிமான்னு சொல்லிக்கிறான். சினிமாக்காரங்க யாருமே இவனை சினிமாக்காரனா ஏத்துக்கலங்க. இவன் சும்மா அவரே வெளிப்படுத்துற என் படத்துக்கு யாரும் பேச மாட்டாங்க, எந்த ஆக்டரும் ட்வீட் பண்ண மாட்டாரு, யாரும் ஆதரவு தர மாட்டாங்க. எந்த ஆக்டர் இல்ல. இவனுடைய 2வது படத்துல திரௌபதியில நடிச்ச ஷீலான்னு ஒருத்தங்க, அவங்க இருந்தாலும் என்கிட்ட கதையவே சொல்லலைங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, தெரியாம நடிச்சிட்டங்க. இப்ப லாஸ்டா அந்த திரௌபதி 2ல வந்துங்க பாட்டு பண்ணாங்க ஒரு இது. இப்ப லாஸ்டா திரௌபதி 2ல ஆமா அந்த அம்மா வந்து எனக்கு வந்து இவங்க படம் தெரியாது, நான் தெரியாம பாடிட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வந்துங்க மன்னிப்பு கேட்கறாங்க. பாடியே இருக்க மாட்டேன். அதாவது இவர் படம் இல்ல, இப்படி ஒரு படம் இப்படி ஒரு வன்மத்தை கேட்கிற படம் தெரிஞ்சுதான் பாடியே இருக்க மாட்டேன். இப்படி ஒரு படம் இவர் படம் என்ன காரணம்? தமிழ்நாடு என்னைக்குமே சாதிக்கு மதத்துக்கு எதிரான ஒரு நாடு, ஒரு மண்ணு, ஒரு மாநிலம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படி, இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அப்படிதான். படத்துல பாடினவங்களே கதறாங்க, தெரியாம பாடிட்டாங்க, மன்னிச்சுங்க, ஏன் நாம தனிமைப்படுத்தப்பட்டுருவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இவன் வந்து யாரை சார்ந்து நிக்கிறான்? அன்புமணி. இப்ப நம்ம அங்கிருந்து வருவோமே, இந்த அன்புமணி கையில அக்னி சட்டி எல்லாம் பச்சை குத்திக்கிட்டு ஒரு டாக்டர் படிச்சிருக்கேன் அந்த ஆளு வந்து நம்ம வன்னியர்கள்லாம் அக்னில இருந்து பிறந்தோம் அப்படின்னு சயின்ஸுக்கு மாறான, உண்மைக்கு மாறான ஒரு கேவலமான ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில, அதுவும் வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில அந்த மக்களை ஏற்றி விடுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஒரு டாக்டர், ஏங்க நீங்க வந்துங்க, அதாவது நான் சொல்றது விஞ்ஞான பூர்வமா விந்தணு வந்து ஒரு வந்துங்க கருமுட்டைக்குள்ள போய் அது வந்து இத்தனை நாள் இருந்தாதான் ஒரு வந்துங்க பேபி ஃபார்ம் ஆகும். அதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இதுதான் சயின்ஸ். ஆனா வந்து இந்த அன்புமணி என்ன சொன்னாரு? வன்னிய புராணம்னு ஒண்ணு இருக்கு, வன்னிய புராணத்துல வந்து நாங்களாம் அக்னில இருந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்றாரு. டேய், வன்னிய புராணமே பாப்பா உங்களை எல்லாம் அடிமையாக்குறதுக்காக எழுதி வச்ச, வாந்தி எடுத்து வச்ச ஒரு கதை. அது ஒரு கதை. ஆனா உன்னைய வன்னிய புராணம்னு எழுதி உன்னைய என்னதான் உன்னைய வந்து உசுப்பி விட்டு பேசியிருந்தாலும் நீ சூத்திரம் தான், நீ அவனுக்கு அடிமைதான். அதாவது அவன் பார்வையில எல்லாருமே சூத்திரம் தான், எல்லாருமே அடிமைகள் தான், பார்ப்பன தவிர. அப்ப இந்த வன்னிய புராணங்கிற கான்செப்டே பொய். ஆனா இது ஏன் தேவைப்படுது அன்புமணிக்கு? இது அன்புமணிக்கு தெரியும். நாம ஒரு டாக்டர் படிச்சிருக்கோம், சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்கோம். இந்த மாதிரி நாம வந்து அதாவது சயின்ஸுக்கு புறம்பாக, உண்மைக்கு புறம்பாக ஒரு தாய்கிட்ட இருந்து பெண்ணுகிட்ட இருந்துதான் ஒருத்த வந்து பிறந்தாங்கிறத சொல்லாம நம்ம மாறாக அக்னியில இருந்து பிறந்தோம்னு சொன்னோம்னா காரி துப்புவாங்களேங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சாதி வெறியை உண்டு பண்றதுக்கு, உசுப்பேத்துறதுக்கு, அந்த கூட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு வன்னிய மக்களை தப்பான வழியில வந்துங்க ப்ரொஜெக்ட் பண்ணாரு. இன்னைக்கு அந்த அன்புமணியோட நிலைமை என்ன? இன்னைக்கு அந்த அன்புமணியினுடைய வந்து நிலைமை என்ன? அப்பனை ஒழுங்கா பாத்துக்கல, அப்பனை அடிக்கிறது, அம்மாவை அடிக்கிறது, சொத்து தகராறு, இதெல்லாம் சனாதன புத்தி, இதெல்லாம் சாதிய புத்தி, இதுதான் இந்துத்துவ புத்தி, இதுதான் சாதிய ஆதிக்க மனநிலை, இதுதான் சனாதன மனநிலை. இன்னைக்கு அப்பனை பாத்துக்கல, அப்பனே வந்து உன்னை கழுவி ஊத்துறாரு, காரி துப்புறாரு, பெத்த அம்மாவை அடிக்கிறாங்க என் புள்ள, என்னைய திட்டுறாங்க என் புள்ள,
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு அப்பா அம்மா சண்டை வந்து ஊர் அறிய நடந்து நாரி போய் நாசமா போய் அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு நிக்கிற இடத்துல அன்புமணி வந்துட்டாரு. இன்னைக்கு பெருசா எவனும் கூட்டணிக்கு சீண்டல. இப்படி ஒண்ணு இருக்கு. அடுத்தது நீங்க வந்து ராமதாஸ் எடுத்துக்கோங்க. தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி நாடக காதல்னு ஒரு வந்து பெரிய அரசியல் பண்றங்கிற நினைப்புல வந்து முன்னெடுத்தாரு. ஆனா என்ன ஆச்சு? இன்னைக்கு பெத்த மகனால புறக்கணிக்கப்பட்டு, பெத்த மகனால தாக்கப்பட்டு, பெத்த மகனால ஓரங்கட்டப்பட்டு, பெத்த மகனால துரோகத்துக்கு ஆளாகி இன்னைக்கு ஊட்ட விட்டு வெளியே வர முடியாம ஒரு இடத்துல முடங்கிட்டு அழுகுறாருங்க. அழுகுறாரு. வன்னியர் சமூகத்துக்கு செஞ்ச பாவம் சும்மா விடுமா? எத்தனை பேருக்கு காது கூட வித்திருப்போம். எத்தனை வந்து வன்னியர் சமுதாயத்து பெண்கள் வந்து நகைகளை வித்திருப்பாங்க. அந்த பாவங்கள் சும்மா விடுமா? இப்படி அழுகுறாரு. இப்ப இந்த பக்கத்து வாங்க. இவன் பேர் என்ன? மோகன். இவன் அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வைக்கிறான் திரௌபதினு. திரௌபதி முதல்ல யாரு கேட்டா வன்னியர்களுடைய கடவுளுமா? ஏண்டாடே, திரௌபதிங்கிறது முதல்ல யாரு? அந்த கதையே முதல்ல பொய்யான கதை. மகாபாரதமே பொய்யான கதை. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அந்த பொய்யான கதை, அந்த கட்டுக்கதையில கூட திரௌபதி வந்து எப்படி சொல்றான்? இந்த மாதிரி வந்துங்க குந்தி தேவி அவங்க அம்மா வந்து 5 பசங்களுக்கும் அந்த பொண்ணை வந்து இது வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. என்னன்னா, அம்மா இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்கோன்னு இந்த 5 பேர் சொல்றதாகவும், அதுக்கு அந்த அம்மா இருந்துட்டு அப்படியாப்பா அந்த விஷயத்த நீங்க 5 பேர் பகிர்ந்து எடுத்துங்கன்னு அந்த அம்மா சொன்னதாகவும், அதுக்கு இந்த வந்து திரௌபதிங்கிற இந்த வந்து இங்க பெண்ணை வந்து 5 ஆண்கள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினதா சொல்றாங்க. கேவலமா இல்ல? கேட்க அருவருப்பா இல்ல? அசிங்கமா இல்ல? இதுதான் சனாதன புத்தி. இதுதான் வந்து சாதிய புத்தி. இதுதான் இந்துத்துவ புத்தி. என்னன்னா, பெண்களை வந்து தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய சுகத்துக்கும் தன்னுடைய தேவைக்கும் தனக்கு வந்து வேலை செய்யறதுக்கும் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும் கூட படுக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும்னு சொல்றது மட்டும்தான் சனாதனம், இந்துத்துவா, சாதிய புத்தி நான் சொல்ல வரேன். அப்ப திரௌபதிய வந்து கேட்காம யாரோ வந்து குந்தின்னு ஒரு வந்து அம்மா சொன்னதுனால அந்த 5 பேர் வந்துங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா சொல்றானுங்க அப்படின்னு சொல்றானுங்க. அது ஆக்சுவலா கதை. டேய், அத சொல்ல வேண்டியது திரௌபதி. அந்த பெண்ணு சொல்லணும் நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும், யார் கூட வாழணும்னு. ஆனா இப்படி அந்த வந்து கதையில இருக்குமானா இருக்காது. அப்ப இந்த வந்து திரௌபதிங்கிறதையே வந்து அன்னைக்கு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி 5 பசங்க சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் செஞ்சாலோ இல்ல வந்து அதாவது பாலியல் அத்துமீறல் செஞ்சாலோ அதுக்கு பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு எல்லா பேரும் உள்ள இருப்பான். அப்ப பெண் சமூகத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய பெண்களை நீ எப்படி வச்சிருக்க? அப்ப வன்னியர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள் நீ என்னடா நினைக்கிற? ஒருத்தன் வந்து அம்மா கிட்ட இருந்து பிறக்கல, ஒருத்தன் வந்து அக்னியில இருந்துதான் பிறக்கிறான்னு நீ சொல்றன்னா, அப்ப இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்துல உள்ள தாய்மார்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? அப்ப திரௌபதி வந்து கேட்காமயே திரௌபதி 5 பேர் குடும்பம் நடத்தி வாழ்ந்தான்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய வன்னியர் பெண்களை வந்து அசிங்கப்படுத்துறதா இல்லையா? அப்ப இந்த வன்னிய புராணம் மூலியமாக இந்த வந்து திரௌபதி கதை மூலியமா வன்னியர் சமுதாய பெண்களுக்கு நீங்க என்னடா சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன், மற்ற சமுதாயத்தை கூட விட்டுறான். வன்னியர் சமுதாய பெண்களுக்கும் வன்னியர் சமுதாய தாய்மார்களுக்கும் நீங்க அப்படி என்னதான் சொல்ல வரீங்க? இதுதான் ஆணாதிக்க மனநல, சனாதன மனநல, இந்துத்துவ மனநல, சாதிய மனநல. இதனை எல்லாம் ஒருங்கிணைத்தவர்கள் தான் அன்புமணியும் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி கூட நின்று படம் எடுத்த மோகனும், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் தந்தையாக இருந்த ராமதாசும். இப்ப நாம வந்து இப்படி எடுத்துப்போமே, சாதி இல்லைங்க எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சனாதனத்தை எதிர்த்து நிக்கிற திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு எங்க இருக்காரு? அவர் கூட்டணிக்கு வர மாட்டாரு, 4 கட்சிக்காரன் ஏங்குறான். இந்த பாமக ராமதாஸே கூட திமுகவுக்கு போகணும்னா அதுக்கு திரும்ப ஒத்துக்கணுங்கிற வாதம் இன்னைக்கு வருதா இல்லையா? அந்த பொசிஷன்ல இன்னைக்கு இருக்காரா இல்லையா? காரணம் என்ன? நீங்க எல்லாம் சாதி ரீதியா, நீங்க எல்லாம் மத ரீதியா, நீங்க எல்லாம் வந்து சனாதனத்தை கூட நின்று இவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களையும் செஞ்சீங்க. ஆனா அவரு சனாதனத்தை எடுத்து மனுஷன் நேசிங்கடா, நாம எல்லாம் ஒண்ணுடா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல நின்னாரு. அதற்கு கிடைத்த பலன் தான் இன்னைக்கு அவருடைய வந்து நிலை எங்கேயோ போயிருக்கு. அப்புறம் பாரஞ்சித் எல்லாம் இது பண்றாங்க, மதிக்கிறாங்க, மாரி செல்வராஜ் எல்லாம் மதிக்கிறாங்கன்னா, ஐயா பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தான் பட்ட வலி வேதனை, தன் மக்கள் பட்ட வலி வேதனைய அவங்க வந்து திரையில வந்து பிரதிபலிக்கிறாங்க. சாதி பெருமை பேசல, நல்லா தெரியும்ல பேசல. இது இன்னொன்னு உண்மைக்கு மாறாக, உண்மைக்கு புறம்பாக இன்னொரு வந்து சாதிய வந்து தாக்கிய குறிப்பிட்ட பேசல. இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சோ, அவங்க என்னென்ன சங்கடங்களை, அவங்க என்னென்ன கொடுமைகளை பட்டாங்களோ அதை அவங்க வந்து திரையில படமா பண்றாங்க. இன்னொன்னு, அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு, மேக்கிங் இருக்கு, அவங்க கிட்ட நல்ல பார்வை இருக்கு, அவங்க கிட்ட வந்து தொழில் திறன் இருக்கு. உன்கிட்ட என்னடா இருக்கு?
அதான் நீங்க சொல்றீங்க இல்ல, நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. அவர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா மோகன்ஜி, மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் எனக்கு கிடைக்காது பல கிடைக்கும், ஆனா அவங்களுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய பெரிய ஹீரோக்களோட கால்ஷீட் கிடைக்கலாம், பெரிய பெரிய ப்ரொடியூசர் கிட்ட படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பல கோயில்களுக்கு போனா எனக்கு வந்து சிறப்பு தரிசனம் கிடைக்கும், சாமியை பாக்குறதுக்கான சிறப்பு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது, அதெல்லாம் எனக்கு தான் கிடைக்கும். எனக்கு அதை விட வந்து இதுதான் பெரிய விஷயமா பாக்குறேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் மக்களை என்னை கூப்பிட்டு வச்சு வீட்டுல சாப்பாடு போடுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அவர் இப்படி ஒரு சொல்றாரு. அவங்கள விட இதுதான் பெரிய விஷயம், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றாரு. டேய் யாரா நீனு? ஏன்னா கோவில்ல ஸ்பெஷல் தரிசனம் காசு இருந்தா யாரு வேணாலும் போய் பாக்கலாம்டா. இவ்வளவு பேசுற. இப்ப நான் வந்து சாமி வேணுமா, அதாவது சாமி தேவையாங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி நானே கொல்லிமலை, என் ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுவாச்சூர்ல இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன் கோயிலுக்கு எல்லாம் போனா நானுமே உடனே விஐபி மாதிரி உள்ள போய் பார்ப்பேங்க. அதுக்கு அவனு பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க ஒரு 4 பேரை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், கையில காசு இருக்கணும், இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். பாரஞ்சத்துக்கும் மாரி செல்வராஜுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே. அவங்க ஏன் கோயிலுக்கு அவங்க கோயிலுக்கு தேடி போறாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கையை விட மனித நம்பிக்கையே சிறப்பானது, அதுவே போதுமானதுங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க இருக்காங்க. அவங்க இருக்காங்களே, அவங்க ஏடா கோயிலுக்கு போறாங்க? இது எப்படி இருக்குன்னா, இன்னொரு பேட்டியில சொல்லியிருப்போம், அந்த ஒரு அம்மா இருப்பாங்களா லட்சுமி ராமகிருஷ்ணன், மிஸ்டர் மோகன் நீங்க வந்து புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? மேடம் படிப்பேன் மேடம். நான் கூட சரி என்ன சரி சரி அதான் நான் என்ன சொன்னேன், சரி வாரத்துக்காவது ஏதாவது 2-3 புத்தகம் பேரை சொல்லுவான்னு நினைச்சேன். நான் அது சீரியஸா வேற சொல்றோம், நான் தினத்தந்தி பேப்பர்லாம் படிப்பேன் மேடம், நான் டெய்லி கண்டிச்சு. ஓகே இல்ல நீங்க இப்படி எதுவும் தெரியாதுன்னு இது பண்றீங்க. ஆனா வந்து ஒரு பீரியட் பிலிம், ஒரு அத அவர் சொல்லிக்கிறாரு, ஒரு 300 கோடி இருந்தா நானே பாகுபலி விட பயங்கரமா படம் எடுத்திருப்பேன், அவ்வளவு பட்ஜெட் இருந்தாலும் இவ்வளவு இதுவா எடுத்திருக்கேன், இதுல பாகுபலி கம்பேர் பண்ண விரும்பல, ஆனா அந்த பணம் இருந்தா அதை விட சூப்பரா எடுக்குதுன்னு சொல்றாரு. 2வது 31 நாளுக்குள்ள இப்படி ஒரு பீரியட் பிலிம் எடுக்கவே முடியாது, இவர் எடுத்திருக்கிறாரு. யாருக்கு அப்புறம்னா அவதார் எடுத்தாருல, அவர் எடுத்தது 31 நாளா. அதுக்கப்புறம் வந்து இவர் தான், ஆமா அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து 31 நாள்ல வந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. நட்டி கேமராமேன், அவர் புகழ்பெற்ற கேமராமேன். உண்மையிலே அவர் வந்து ரூபாய் கிடையாது, திறமையான ஆளு. அவரே சொல்றாரு 31 நாள் எடுக்கும்போது நான் சேலஞ்ச் பண்ணேன், ஆனா வந்து 33 நாள் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, 31 நாள்ல எடுத்தாரு. அதெல்லாம் பயங்கர. அவரு நீங்க எதனா இன்புட்ஸ் கொடுத்தீங்களா கேமராக்குனா? இல்ல அவருக்கே எல்லா டெக்னிக்கும் தெரியும், மியூசிக் மட்டும் தான் போடல, மத்தபடி எல்லாமே அவரே பண்றாரு இந்த படத்துல, அவருக்கு எல்லாமே தெரியுன்றாரு. அவரு ஒரு டெக்னீஷியன் இப்படி சொல்லும் போது இப்படி சொல்றீங்களா, எப்படி எடுத்துக்கிறது? டேய் மனசாட்சி வேணாம் போடா, ஜேம்ஸ் கேமரூன் நீங்க ஒன்னாடா? டே 100 கோடி இல்லைங்க, நீங்க 1000 கோடி கொடுத்தாலும் இவங்க இந்த வந்து இங்க தட்டி முட்டாளு தற்குறி ஆபாசவாதி, இவனால படம் ஒண்ணு பெருசா பண்ண முடியாதுங்க. விஷயம் இல்லைங்க, திறமை இல்ல, கண்டென்ட் இல்ல, டேலண்ட் இல்ல. அதுக்காக நான் இவரை வந்து டேலண்ட் இல்லைன்னு இவரை வந்து குறைச்சு சொல்லல. காரணம் என்னன்னா, சாதி புத்தி சிந்திக்க விடாது. அதாவது சாதி புத்தி இல்ல, சாதிய புத்தி சிந்திக்க விடாது, சாதிய மனநல சிந்திக்க விடாது, சனாதன மனநல சிந்திக்க யோசிக்க சிந்திக்க விடவே விடாது. ஒண்ணு. அடுத்தது இவனுங்கெல்லாம் வந்து அதாவதுங்க படம் எடுக்க தெரியாது, ஆனா நல்லா திங்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சுத்தணும், அதுக்கு பணம் வேணும். அதுக்கு சினிமா பண்றங்கிற பேர்ல இந்த வன்னியர் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஆட்களை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒண்ணு இல்லைங்க, காடு வெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் எவ்வளவு பெரிய ஆளு பிராடுன்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த மாதிரி வந்து நிறைய ஆட்கள்கிட்ட காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் இந்த மாதிரி அவனை நம்பாதீங்க. நானே முதல்ல அவன் கூட சேர்ந்துதான் ஷார்ட் பிலிம் ஒண்ணு பண்ணினேன். அடுத்தது நானும் அந்த படத்தோட டைரக்டர் சோலை ஆறுமுகமும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து செலவுக்கு காசு கூட அவனோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு, அப்பவே அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா இவன் வந்து அப்ப என்ன ஆச்சுன்னா, இவன் வந்து சொல்றது ஒரு கதையா இருக்கும், நம்ம கிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறம் அவன் வந்து செய்யறது வேற வேலையா இருக்கும். இதெல்லாம் பார்த்து நமக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லாததுனால நாம அங்கிருந்து கட்டாகி வந்துட்டோம். அதன் பிறகு காடு வெட்டின்னு ஒரு படத்தை வந்து கிரௌட் ஃபண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கான், நிறைய ஆட்கள்கிட்ட காசு வசூல் பண்றான். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. பணம் கொடுத்துதான் சினிமால நடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் சென்னையில சுத்திக்கிட்டு இருக்காங்க. ராப்பகல சோறு மட்டும் கொடுத்தா போதும் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எத்தனையோ ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது தன்னையா அடையாளப்படுத்த, முகவரிப்படுத்த ஒரு படம் கிடைக்காதுன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு வந்து என்னைய திட்டி, என்னைய கழுவி ஊத்தி, என் மேல டிஸ்ட்ரிக்டா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து,
அவன் திட்டுறான், பேஸ்புக்ல திட்டுறான், சத்யபிரபு கொன்றுவாங்கிறான், யாரு தெரியுமாடா, எங்க அண்ணன் யாரு தெரியுமாடாங்கிறான். இதெல்லாம் தாண்டி சோலை ஆறுமுகங்கிறவன் தான் அந்த வந்து படத்தோட டைரக்டர், காதுவட்டி படத்தோட டைரக்டர். அவன் எனக்கு சோறு போட்டானா. இதெல்லாம் எங்க சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கு சென்னையில எங்க அம்மா மாசம் எனக்கு காசு அனுப்புவாங்க, அதுலயும் அவனுக்கு நான் செலவு பண்ணிருக்கேன். சொல்லி காட்டலங்க. நம்ம மேல இப்படி ஒரு வந்து விமர்சனங்களை வச்சது. ஆமா, நம்ம மேல வச்ச இதுக்காக சொல்றேன். அன்னைக்கு இந்த சோலை ஆறுமுகம் எப்படி இருந்தாரு, சோலை ஆறுமுகம் எந்த நிலையில இருந்தாரு, அன்னைக்கு வந்து சத்யபிரபு பல்சர் 150ல அதனால பாக்குறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்ப. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த காடுவெட்டி படத்துல ஜூலின்னு ஒரு பையன் நடிச்சிருப்பாப்ல, அந்த பையன் பின்னாட்கள் என்னென்னலாம் சொன்னாப்ல, அந்த வந்து பேஸ்புக் கமெண்ட்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன், நீங்க பாருங்க. ஜூலிங்கிற பையனும் இந்த ஆளை நம்பி காசுலாம் செலவு பண்ணி அந்த ஆளும் கடைசியில ஏமாற்றப்பட்டு நடுத்தருவுல நின்னாரு. இந்த இவனுங்க வந்து நாடக காதலை பத்தி பேசுறாங்க. சோலையார் முகத்துடைய ஒரு வந்து பக்கத்து மாடி காதலை பத்தி பேசுவோமா? நம்ம வந்து பர்சனலை பத்தி பேசக்கூடாது, பக்கத்து மாடி காதலை பத்தி பேசுவோமா? ஆமா, அதை பத்தி பேச. அந்த காடுவெட்டி படத்தை பத்தி நாம சொன்னோம், அப்ப எவனுமே நம்பல. இன்னைக்கு என்ன தெரியுமாங்காச்சு, இந்த சோலையார் முகத்தை நம்பி சுபாஷ்னு ஒருத்தர் வந்தாரு. அந்த சுபாஷ்ங்கிறவர் வந்துங்க, அதாவது தன்னுடைய பேர்ல அந்த படத்தை பண்ணி நான் நிறைய பேர்த்துட்டு கடனை வாங்கி செக் மோசடி ஆகி சக வன்னிய மக்களால கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அந்த சுபாஷ்ங்கிறவர் ஜெயில ரிமாண்ட்ல இருந்தாருங்க. 1 மாசமா 2 மாசமா ஜெயில இருந்தாரு. காடுவெட்டி படத்தோடைய ப்ரொடியூசர் சுபாஷ்ங்கிறவர் ஜெயில இருந்தாரு. இதனடா சொன்னேன், யாரும் நம்பாதீங்களா, அவனுக்கு படம் எடுக்க தெரியாதுடா, அவன்கிட்ட பெருசா கண்டென்ட் இல்லடா, விஷயம் இல்லடா, அவன்கிட்ட இருக்கிறது வந்து வெறும் வந்து ஆபாசம், வன்மம், அவதூறு, வாட்ஸ்அப் கண்டென்ட் மட்டும்தான்டா. அதனாலதான் அவனால ஒரு நல்ல ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியாமதான் சாதி மக்களை சுரண்டதுக்கு வந்திருக்கான்டா. சாதி மக்கள்லாம் நம்பாதீங்கடா, அவனை வன்னியர் மக்கள் நம்பாதீங்கடா, காசை கொடுக்காதீங்கடா அப்படின்னு நான் என் தலையால அடிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு என்னை எல்லா பயிலும் திட்டினான். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரி பக்கத்துல ஒருத்தர், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான், பாண்டிச்சேரி பக்கத்துல ஒருத்தருங்க இது என்னன்னா வீட்டை விட்டு கொடுத்திருக்காரு, இன்னமும் அந்த காசு கிடைக்கல. இப்படி நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க, யாருக்குமே பணம் கிடைக்கல. ஆனா இன்னமும் அந்த வந்து இங்க சோலை ஆறுமுகம் டுபாகூர் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேஸ்புக்ல வீடியோ போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, அது அவனுடைய பர்சனல். அது போலதான் மோகனையும் சொல்ல வர. மோகனமே இப்படிதான். என்னன்னா நம்ம கிட்ட கண்டென்ட் இல்ல, டேலண்ட் இல்ல, திறமை இல்ல. அப்ப என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வந்துங்க வாட்ஸ்அப் கண்டென்ட், இந்த மாதிரி ஆபாசம், வன்மம், அவதூறு, இது பொய் கதைகளை எடுத்துக்கிட்டு சாதியவாதிகள், மதவாதிகளை நம்பிக்கிட்டு நல்லா பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். டே மோகன், முதல்ல ஒழ கஷ்டப்படு. நீ தப்பான படம் எடுத்தாலும் அது அந்த வந்து படத்தை நல்லா பண்ணு. முதல்ல கண்டென்ட் முதல்ல நல்லா படி, மேக்கிங் நல்லா பண்ணு, முதல்ல உழைச்சி சாப்பிட்றா. இன்னைக்கும் நிறைய வன்னியர் மக்கள் பாவம்டா, அந்த மக்கள் பாவம். அந்த மக்கள்ல நிறைய பேர் இன்னைக்கு கூலி வேலை செய்யறாங்க, கல் உடைக்கிறாங்க, காட்டுல விவசாயம் பாக்குறாங்க, 100 நாள் திட்டம் சொல்லக்கூடிய ஏரி வேலைக்கு போறாங்க, குட்டை வெட்ட போறாங்க. பாவம் அந்த மக்கள். மாடு மேய்க்கிறாங்க, அந்த மக்கள் பாவம். அந்த இன்னமும் அந்த வந்து மக்களை ஏற்றி விட்டு அந்த மக்களுடைய ரத்தத்தை சுரண்டி திங்காதடா. இத்தோ சோடு இருக்குல்ல, நல்லா பேசி இத்தோ சோடு இருக்குல்ல, கொஞ்சமாவது உழடா, கொஞ்சமாவது உன்னுடைய வந்து மூளையை பயன்படுத்தி சிந்திடா. சிந்திச்சு நல்ல படமாயிடு, மக்களுக்கான படமாயிடு, பொதுவான படமாயிடு, நியாயமான படமாயிடு. எல்லாரும் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? ஐயா இல்ல, அவன் கண்டிப்பா பண்ண மாட்டான்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நாம ஒரு வந்துங்க பெரியார் வாதியாக, நாம ஒரு வந்து அம்பேத்கர் வாதியாக, மார்க்ஸ் வாதியாக நாம அவனுக்கு வந்து சொல்ற, அதாவது நாம அவனுக்கு வந்து சொல்ற ஒரு சின்ன அட்வைஸ் அவன் கேட்க மாட்டான்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்றோம்னா, வன்னியர் மக்களும் வன்னியர் இளைஞர்களும் இவனுங்களை முற்றிலும் புறக்கணிக்கணும். வன்னியர் மக்கள் மட்டும் இல்ல, சாதி ரீதியா எவன் தூண்டி விட்டாலும், அது எந்த சாதியாக இருந்தாலும், இடைநிலை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் இப்படியான ஆட்களை, இப்படியான நாடக கோஷ்டிகளை, இப்படியான ஏமாற்று பிழைப்புவாதிகளை, இப்படியான குண்டர்களை நீங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும். இவர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நீங்க சொன்ன மாரி அவங்க புறக்கணிச்சுட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா அவரே சொல்றாப்புல வட மாவட்டங்கள்ல ஓடக்கூடிய அவரோட படங்கள்லாம் பெருவெளவுல ஓடல. கடலூர் இருக்கட்டும், தருமபுரியா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், எதுவுமே இந்த படம் வழக்கமா ஓடக்கூடிய இடங்கள்லயே பெருசா ஓடல. சென்னையில ஓடாதுன்றது அவரே விட்டுட்டாரு ஏற்கனவே. அதனால அவங்களும் இந்த மாரி விஷயத்த பார்க்க விரும்பலன்றதுதான், புறக்கணிச்சுட்டு வராங்கிறது தான் களத்துல இருந்து தெரிய வருது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி தொடர். இன்னொரு பேட்டியில பார்ப்போம். ஐயா ரொம்ப நன்றி. தேங்க்யூ.